அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 26/4/2025 சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை. திரியோதசி திதி காலை 8:28 வரை, பின்பு தேய்பிறை சதுர்தசி திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 8:27 வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம். சித்த யோகம் காலை 8:27 வரை, பின்பு பிரபாலிஷ்ட யோகம். இன்று மாத சிவராத்திரி. சிவ வழிபாடு மிக மிக நல்லது. இன்று ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை, சுப ஓரைகள் காலை 7 முதல் 8 வரை, பகல் 10:30 முதல் 12 வரை, மாலை 5 முதல் 7 வரை, இரவு 10 முதல் 11 வரை. இன்று சர்ப்பகிரகமான ராகு கேது வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்று மாலை 4:28 ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாறுதலாகிறார். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 12ஆம் வீட்டில் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு குறிப்பாக அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் முருக வழிபாடு மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சந்திரன் சனி சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி தரும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு முடிவு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். சூரியன் 10ல் இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதால் மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. சிம்ம
ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சனி, சுக்கிரன், சந்திரன், புதன் சஞ்சரிப்பதாலும் 12ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி குறைவு உண்டாகும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். முடிந்தவரை ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, தூர பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய், 7இல் சந்திரன், சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சந்திரன், சனி, புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். செவ்வாய் 10இல் இருப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குறிப்பாக இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரன், சுக்கிரன், புதன், 6இல் சூரியன், 7இல் குரு சஞ்சரிப்பதால் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சட்ட சிக்கல்கள் விலகி மன அமைதி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சந்திரன், சனி, சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். குரு 6இல் 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இருப்பதால் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு வேலை பளு சற்று அதிகரிக்கும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி, ராகு, 5இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சந்திரன் 3 இருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் குடும்ப ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கும்.
பூர்வீக சொத்து வகையில் கூட ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி குறைவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களால் வீண் நெருக்கடிகள் ஏற்படலாம். இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். உங்களது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது, தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் என்பதால் நல்ல ஒரு நிலையினை அடைவீர்கள். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.